இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பாண்டியன் ஷோ சீரியலில் இப்போ ஒரு பக்கம் கதிரை போட்டு தள்ளுறதுக்கான முயற்சிகளில் குமரவேல் ஈடுபட்டு இருக்காரு. இப்போதைக்கு வேகி வந்துடலாம் அப்படின்னு சொன்னாலும் கூட அவர் மனசில் அந்த ஒரு பழி வாங்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சு. இவர் என்ன பண்ண போகிறாரு, பழி வாங்க போகிறாரா, இல்லை இப்போ கொள்றதுக்காக எல்லா முயற்சிகள்லாம் ஈடுபடும் பொழுது செந்திலும் சரவணனும் சேர்ந்து சண்டை போட போகிறாங்களா, இல்லை கதிரே தனியாக அடிக்க போகிறாரா, இல்லை கதிருக்கு காயமாக போதா அப்படின்னு பல்வேறு பாசிபிலிட்டிஸ் அந்த ஒரு விஷயத்துலேயே இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கிற போது இப்போ புது ப்ரோமோவில் பார்த்திங்க அப்படின்னா பல நாட்களாக மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த கதிரன் ராஜி அந்த கல்யாணத்துக்கு பிறகு ஃபஸ்ட் டைமாக பேசிக்கிறாங்க. இவங்களை ரெண்டு பேரும் வேறு தனியாக ரூம்குள்ளே வேறு அடைச்சிட்டாங்க. பாவிங்களான்னு இருந்துச்சு நமக்கு. கொடுமை பண்ணி அதுங்க ரெண்டையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு காலேஜ் படிக்கிற வயசில் ரெண்டையும் ஒரு ரூம்குள்ளே போய் இருங்க, உள்ளே போயிருங்க, ரூம்குள்ளே இருங்க அப்படின்னு இருக்க சொல்ல இந்த சமயத்தில் தான் நம்ம அரேஞ்ச் மேரேஜின் மகத்துவங்கள்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ அதுவும் இது அரேஞ்ச் மேரேஜ் கூட கிடையாது, ஃபோர்ஸ்ட் அரேஞ்ச் மேரேஜ். ஸோ உள்ளார போனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ நீ வேணால் பெட்டில் படுத்துக்கோ, அவரே பெட்டில் தான் உட்காந்துருக்காரு. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீ வேணால் பெட்டில் படுத்துக்கோ அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஏதோ இல்லையா, அப்போ பெட்டில் இல்லை நினைக்கிறேன், இவர் சைடில் தான் இருந்தார். அவங்க சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என்ன என்ன அப்படின்னு கத்துறாரு. திடீர்னு கத்திட்டு முதல்ல இறங்கு நீ நான் இதுவே உனக்காக நான் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை இழந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் எதையுமே இழக்க விரும்பல, நான் அந்த பெட்டில் தான் படுப்பேன் அப்படின்னு சின்ன பிள்ளைத்தனமாக பாவம். அப்புறம் 20 வயசில் கல்யாணம் பண்ணிச்சா அப்புறம் அப்படி தான் பேசுவார் அவரும். அதனால் குடுன்னு போயிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, பெட்டில் அவர் படுத்துக்கு நீ போய் கீழே படு அப்படின்னா உடனே அவங்க முரடான்ட்டாங்க. முரடனா யார் முரடான்ட்டு இப்போ குத்தி காமிக்கிற முயற்சிகளில் இறங்கிட்டார். என் வாழ்க்கை போனதே ஒன்றால் தான், அப்போ நான் அடிக்கடி குத்தி காமிப்பேன் அப்படின்ட்டு. இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த கண்ணன் ஒருத்தனை நம்பி ஓடி போனல அவன் மட்டும் மோடன் இல்லையா, நான் மோடனா அப்படின்னு கேட்டு நேராக தள்ளி விட்டுட்டு இவர் பேசாமல் மேலே போய் படுத்துக்கிறாரு. இவங்க கீழே அப்படியே முறைச்சிக்கிட்டே படுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கேருந்து மோதல்லேருந்து எப்படி காதலாக மாறப்போகுதுங்கிற பழைய காலத்து ஆனால் அதே சமயத்தில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு டெக்னிக் தான். இப்போவே ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மூஞ்சி தான் தூக்கிட்டு இருக்காங்க. இதுக்கே கதிர் ஜோடி, கதிர் அண்ட் ராஜி ஜோடி யாருக்கெல்லாம் பிடிக்கும், ராஜி கதிர் ஜோடி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோதல் காதல் ட்ராக்கு பார்க்குறதுக்கு ரெண்டு பேரும் நல்லா இருந்தாலே ஷிப் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ரெண்டு பேரும் ஓகே சூப்பராக இருக்குங்க, பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்க போது பாருங்கள், கதிர் முல்லை மாதிரி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சாச்சு. ஸோ இப்போ இதுக்கு நடுவிலே தான் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ உண்மை கடை கண்டுபிடிக்கணும்னு இறங்கியிருக்க ஒரே ஒரு ஆள் அந்த குடும்பங்களில் பழனிவேல் மட்டும்தான். அவர் என்ன தான் நடந்துச்சு, ஏன்னா கண்ணனை தான் அந்த பொண்ணு பார்த்து சுற்றிக்கிட்டு இருந்தால் அந்த விஷயத்தை இவன் தான் நம்மள்ட்ட சொன்னால் இவங்களுக்குள்ள எந்த ஒரு பழக்கமும் நமக்கு தெரியும். ராத்திரி பகலாக இவன் நம்ம கூட தான் இருந்தான். இவன் வாழ்க்கையை பார்க்கவே 1000 பிரச்சனை இருந்தபோது காதலிக்கிறதுக்கான நேரமும் இல்லை. இவன் இந்த ஊருக்கு திருச்செந்தூர் போகணுன்னு இன்ட்ரெஸ்ட் கூட காட்டலை. ஆனால் அவனை கம்பல் பண்ணி அனுப்பிவிட்டாங்க. அனுப்புனதுக்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்கு. ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு பழனிவேல் ஒன்று ஒன்றா நோண்ட கண்டுபிடிக்கிறதுக்கு இறங்க. இதில் எப்படி அவர் கண்டுபிடிச்சிடலான்னு தோணுது. ஆனால் கண்டுபிடிச்சும் குடும்பத்துக்கிட்ட சொல்லுவாரா மாட்டாரா கேட்டு டக்குன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா அடப்பாவி அப்போ அக்கா தான் எல்லாத்தையும் பண்ணிச்சா, அக்கா தான் இதை கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ண சொன்னிச்சா அப்படின்னா ஆமாம். ஆனால் இது யாருக்கும் சொல்ல வேணாம், அம்மாவுக்காக. அம்மா பாவம், அம்மா நிறைய கஷ்டப்படுத்திட்டாங்க அவங்க அண்ணனுங்களை அப்படின்னு நினைக்கிறாங்க. என் அம்மாவுக்காக நான் இதை பண்ணாட்டி யாருக்காக பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் பேச நீ ரொம்ப நல்லா வேண்டா அப்படின்லாம் பேசினதுக்கு பிறகு இப்போ இந்த விஷயத்தை யார்கிட்டையாச்சும் அவர் சொல்லுவாரா, இல்லை கடைசியில் ஏதாச்சும் பிரச்சனை வரும்போது இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பெரிய பிரச்சனை வரும்போது அவன் நல்லவன், அவன் எந்த தப்பும் பண்ணல அப்படிங்கிறத சொல்லுவாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இதெல்லாம் ஆக்சுவலாக சொல்ல வேண்டியது யார் அப்படின்னா, இத்தனை திருட்டுப்பழி, இத்தனை பிரச்சனை, இத்தனை பூகம்பமே வெடிச்சு என் பிள்ளையே இல்லைன்னு சொல்லும் பொழுது டக்குன்னு ஒரு வார்த்தையில் இது ஏன் முடிவு, அவனை எதுவும் சொல்லாதீங்க, நான் பண்ண தப்புக்கு அவனை தண்டிக்காதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது யாருன்னா பெற்ற தாயான கோமதி தான். வெளியே இருக்க ஊர்க்காரங்க வேணால் என்ன வேணாலும் பேசிட்டு போகிறாங்க. நான் உங்ககிட்ட சொல்கிறேன், எனக்காக என்னை கல்யாணம் பண்ணி என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்காக இதை ஒரு விஷயத்தை எனக்காக பண்ணுங்கன்னு சொல்லணும். ஆனால் அதை சொல்லாமல் அந்த பையன் மேலே சாபம் விடுறதுலேருந்து எல்லா விஷயத்தையும் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இதில் வேறு அவன் சபிச்சிடாத கடவுளை அப்படின்னு கடவுள்கிட்டலாம் வேறு வேண்டிக்கிறாங்க. ஸோ இதெல்லாத்தையும் பற்றி உங்களுடைய கருத்து என்ன, கோமதி இப்படி இருக்கிறத பற்றியும் பழனிவேல் ஒரு வேலை கண்டுபிடிச்சா அவர் சொல்லுவாரா, இல்லை அவர் மனசில் தான் வச்சுக்க போகிறாரு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். இந்த சீரியலில் இப்போ இந்த கதிர் ராஜி இந்த ஜோடியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? எனக்கு இந்த ஜோடியை பிடிச்சிருக்கா, பார்த்தா நல்லா இருக்காங்க, இப்போதைக்கு சண்டை போடுறாங்க, பின்னாடி சேருவாங்க அப்படின்னு தோணுதாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.